மேசராசி, பரணி நட்சத்திரம், கும்ப லக்னம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து செப்டம்பர் மாசம் பிறந்துருச்சு. அப்ப செப்டம்பர் மாசத்துல வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்த சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்ப இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்த பார்க்கிறது இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவார். ஸோ அது ஒரு சிறப்பு. ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வேற ராசிக்கு வந்து 5ல நின்று உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறது ஒரு சிறப்பு. அதோட புதனோட தொடர்புலயும் உங்களுக்கு லாபாதிபதி ஸ்தானம் இருக்கிறதுனால இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் வந்து ஃபினான்சியல்ல நீங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த மாசம் வந்து குரு அதிசாரம் ஆகுறது வந்து உங்களோட தொழில் தனத்தை அவர் வந்து அடுத்த 2 மாசத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப இன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாசத்துல இருந்து நீங்க உங்களோட செலவினங்கள, உங்களோட குடும்பத்த வழிநடத்துறதுல எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷத்துல மறுபடியும் பொருளாதார நிலைமை நீங்க உயர்வு அடைவதற்குரிய வாய்ப்புகளே இந்த குரு பயிற்சியும் நடக்கப்போகுது. இந்த சூரியனோட பயிற்சியிலயும் இந்த சுக்கிரனோட பயிற்சியில உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இவங்க ஏற்படுத்த போறாங்க. சோ இத வந்து கரெக்ட்டா நீங்க தக்க வச்சுட்டீங்கன்னா, பயன்படுத்திட்டீங்கன்னா, இந்த மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களோட வருஷமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமா தான் இருக்குது. உங்க ஜனன ஜாதக பலன்கள் வேற மாரி இருக்கலாம். பட் கோச்சார ஜாதகத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?